அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. சித்தி நேராகுது சித்தி, சடங்கு சுத்தி விடுங்க. என்னடி பாத்துட்டு இருக்க? நீ தானே சுத்தணும், சுத்து. ரொம்ப பண்ணாது என்ன, அங்க குறைச்சே பண்றோம், சுத்தி விடு. தலையில பிஸ்கட் வச்சு சுத்தி விடு. சுத்துங்க சித்தி. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூந்தேரோ. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே. வணக்கம் உறவுகளே. நேற்று சொல்லியிருப்பாங்க சடங்கு சுத்தம் இல்லைன்னு சொல்லி, ஆப் விட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு, ஒன்றுமே செய்ய முடியல. இன்னைக்கு சுற்றிட்டோம். நான் ஏற்கனவே முன்னே சொல்லியிருப்பேன், இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். அதாவது எங்கள் முறைப்படி, அதாவது மதற்காரங்க முறைப்படி மேக்ஸிமம் இப்படி தான் நாங்கள் சுற்றுவோம். இதையும் தாண்டி மதற்காரங்க யாராவது இருந்து ஏதாவது நான் விட்டு போயிருந்தா சொல்லுங்கள். எனக்குலாம் இப்படி தான் சுற்றுறாங்க, அதனால தான் நானும் இப்படி சுற்றிட்டேன். அதான் சொன்னேன். முதல்ல வந்து பச்சரிசி மாவு போட்டு இருக்குல்ல, அதை வச்சு அதை தான் சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் உளுந்தங்களி, மூணாவது பிஸ்கட்டு, நாலாவது வந்து சாப்பாடு, 5 வகையான சாப்பாடு, வளகாப்பு பண்ணுவாங்கள்ல, இப்படி சோறு, லெமன் சோறு, அந்த மாதிரி சோறு தான் வச்சு சுற்றுவாங்க. அடுத்து வந்து பொங்கப்பூ. பொங்கப்பூனா தெரியுமான்னு தெரியல. பொங்கல் வைக்கும் போது அந்த வெள்ளை கலரில் ஒரு பூ கட்டுவாங்க தெரியுமா, அது பேர் பொங்கப்பூன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு யாருக்காவது பேர் தெரிஞ்சுதான் சொல்லுங்கள். அதை வச்சு சுற்றுனது. அது கடைசியாக தான் இந்த முடக்கத்தாயில. இதை எதுக்கு சுற்றுவாங்கன்னா, இதெல்லாம் சுற்றி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு தீட்டு கழியறதையும் தாண்டி முழுசாக தீட்டு கழியணும் அப்படின்னா வந்து முடக்கத்தாயிலை வச்சு சுற்றுவாங்க. அது வந்து அத்தை மாறுவதையும் சுற்றணும். 2 அத்தை இருந்தாங்கன்னா 2 அத்தையும் சுற்றுவாங்க. ஒரே ஒரு அத்தை இருக்கிறதுனால மட்டும் அவங்க மட்டும் சுற்றுறாங்க. தாய்மாமி பொண்டாட்டி செய்யணும். தாய்மாமி பொண்டாட்டி இல்லாத பட்சத்துக்கு முறை பசங்களோட அம்மாவும் செய்யலாம். பொண்ணுக்கு முறை பையனாக இருக்கிறவங்க அம்மாவும் செய்யலாம். அதை எங்கள் அத்தை செஞ்சாங்க, இவங்க சித்தி செஞ்சாங்க. இதுவே எங்கள் முறைப்படி நாங்கள் சடங்கு சுற்றுறது. ஆனால் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சுற்றுவாங்க, ஒவ்வொரு முறைப்படியும் சுற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் முறைப்படி இப்படி தான் நாங்கள் சடங்கு சுற்றுவோம். தாய்மாமி சீரெலாம் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் கறிக்கஞ்சி தான். எப்போதுமே கறிக்கஞ்சி தான். என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும், என்ன ஒரு இது வச்சாலும் சாப்பாடு வந்து கறி தான். மட்டன் ஆடை வெட்டி அப்படித்தான் வந்து சாப்பாடுலாம் செய்வாங்க. அதே மாதிரி இங்கேயே கறிக்கஞ்சி தான். எல்லாரும் சாப்பிட வந்துருங்க, ஓகேவா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக சந்தேகம் கேட்டவங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அப்படிதே தீட்டு கழிஞ்சு போச்சு. இனி என்ன? அந்த மூஞ்சியை நல்லா வச்சிருக்கேன், சுத்தேன். ஏன் சொத்து குறைஞ்சு வச்சா தெரியாமத்தையும் கேட்கறேன். சுத்த சொல்லிட்டீல, அப்படிதான் முடிஞ்சு போச்சு. என்ன? அப்புறம் நண்பர்களே சொல்ல மறந்துட்டேன், இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஏற்கனவே ஒரு தடவை காட்டியிருப்பேன் முத்துநகை மூல நிலவை கதையில் பார்வதின்ற கேரக்டருக்கு வந்து இந்த சீர் வைக்கும் போது என்னடா கடைசியாக வந்து ஒரு படி நிறையா நெல்லக்குட்டி, அதில் சினுக்கரிக்கி மைகோதின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் சினுக்கரிக்கின்னு சொல்லுவாங்க. சாரி சினுக்கரிக்கி வாயில் வரலைங்க, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அதில் வந்து வெத்தலையை சொருகி நிப்பாட்டி வயசுக்கு வந்த பிள்ளை வந்து நிற்கணும். அதுக்கு வந்து ஆம்பளை வேஷம் போட்டு அந்த பிள்ளைக்கு நிற்கிற இன்னொரு ஆள் நிற்கணும். அவங்க 2 பேரும் போட்டி போட்டு யார் அந்த சினுக்கரிக்கி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ள ஓடுறாங்களோ அவங்க ஜெயிச்சதாக இருக்கும். இது ஒரு கடைசி விளையாட்டு. இப்போ அதை செஞ்சிடலாம். எதுக்கு நீ மச மசன பாத்துக்கிட்டு இருக்க? அதான் வேலை முடிஞ்சு போச்சுல, அடுத்து வேற வேலையை பாருங்க. மெதுவா எந்திரிதா சுஜி, மெதுவா எந்திரி. தலையில உள்ள பிஸ்கட் கீழே விழுந்துராம எந்திரி. எந்திரிச்சுதான் கீழே வைக்கணும். சரி அப்பா. ஏல எங்களை விட ஆம்பளை கட்டுப்பு உனக்கு தான் சரியா இருக்கு. ஏன் மச்சான் தொண்டை சரியில்லையோ? ஆமா தொண்டை சரியில்லை. டிக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு போக்குங்க. எப்போதுமே மச்சானுக்கு குடும்பதே போல பார்த்து மச்சான் என் தங்கச்சி குருமி தைக்க கொடுத்துட போறா. பேசாமல் நினைப்பாரடி இந்த நிமிடங்கள் நீளட்டுமே, வேறேதும் நினைக்காமல் விலை மூடடி நெருக்கங்கள் தொடரட்டுமே. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். எந்த நிமைகள் அது உன்னை கண்டாலே கொதிக்கின்றதே. இதே தம்பி சொல்லு, நீ இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ கிசு கிசு மாதிரி தெரியல. நீ அண்ணன் மாதிரி பேசுனே, நான் என்னோட சித்தப்பா மாதிரியா பேசிக்கிறீங்க. நீ வேற நல்லா பாருவேன். அவர் மியாங்கிறதும் இவங்க பார்த்து ஒரு மாதிரி பாக்குறதும்
எனக்கு இது சந்தேகமா இருக்குடி. விடுனே, அப்படியே நம்ம தங்கச்சி காதல் பண்ணாலும் நல்ல மாப்பிள்ளை தானே காதல் பண்ணது, கட்டி வச்சிருவோம். இல்ல நீ தாண்டா அண்ணே, நான் அண்ணே இல்லனே, நீ இருந்தே அண்ணே. என்னை மாதிரி நினைச்சுட்டா நீ அண்ணே, நீ காதல் தானே பண்ற. இல்ல நான் இப்பதாண்டா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். ட்ரையிங்ல தீய வைக்க, சீக்கிரமா காதல் பண்ணு, சீக்கிரமா காதல் ப்ரொபோஸ் பண்ணு. எங்களை சொல்றது போதும், நீங்க சொல்லிட்டீங்களாக்கும். நாங்க பொறுமையா சொல்லுவோம், உங்க பொறுமையில தாண்டா தீய வைக்கணும். இப்படியே பொறுமையா சொல்லுவோம் சொல்லிக்கிறதே வச்சுக்கோங்க. மொத்தமா அப்புறம் பாத்துக்க. அண்ணே செல்லம்மாவை பத்தி உனக்கு தெரியலனே, நாங்க காதலே பண்ணாம ரொமான்ஸ் பண்ணுவோம். அதுதான் இது கன்றாவி காதல். என்னெல்லாம் பத்தியா, ரொமான்ஸே பண்ணாம காதலே சொல்லாம கண்ணாலே பேசுறதுடா. அதையும் தாண்டி இவங்க 2 பேரும் பேர் கண்ணாலே பேசுறாங்க. காதல்னாலே கண்ணாலே பேசுறது தானே, உனக்கு இது தெரியாதா? நிறைய அனுபவம் பேசுது போல. ஆமா நீ எல்லாம் நீலா சொல்லி கொடுத்ததுனே. அண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீலாக்கு நான் செயல கட்டி விட்டேன். இல்லையா அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. நீ நினைக்கிற மாதிரி நான் கண்ணை மூடிக்கிட்டேனே. யாரு நீ? கண்ணை மூடிக்கிட்டு சேல நம்பலைன்னா போனேன். ஓய் என்ன கண்ணாலே காதலாக்கும்? நானும் பண்ணலையே. உருட்ட போடாத. கண்ணால எம்பட்டு காதல் இருக்குன்னு இப்பதானே தெரியுது. அப்படியே அட மோதுதே. முகரை உடச்சு போடுவேன். தமிழுங்க இதுக்கு தமிழ கேக்குற? இங்கதான் ஆள் இருக்காங்கல்ல, தேவைப்படுற ஆளுங்க நிக்கும் போது உனக்கு எதுக்கு தமிழ்? நான் அடிச்சு போடுவேன். தமிழ் எங்கிட்ட சொல்லு. அங்க வாரு. எருமை அங்க எதுக்கு நிக்கிற? இங்க வா. என்ன எருமையில நல்லா பெருசாதே இருக்கு. நானே என் தங்கச்சி கூப்பிட்டேன். குருமி தெரிச்சு போயிரு. யாருக்கு தங்கச்சி? என்ன என்ன என்ன? சரி விடல, அக்காவா தங்கச்சியோ ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இதுக்கு பெரிய விளையாட்டு பேசிட்டே இருப்பா. அங்க இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க வாரு, இம்புட்டு வாயெல்லாம் பேசக்கூடாது. சட்டு புட்டு வேலைய பார்த்து விடுவியா? சீக்கிரம் வேலையை பாரு. சீக்கிரமா 2 பேரும் யாராவது போட்டி போட்டு வேமையை எடுத்து கொண்டு போய் உள்ள கொண்டு போங்க. இந்த வாரம் தமிழ் நீ வரலைட்டா அந்த பிள்ளை அங்க வந்து அட்டுதான் அடிச்சு போவா. பாட்டு பாடிக்கிட்டே செய்யுங்களே. சுஜி உனக்கு நல்லா பாட்டு பாட தெரியுங்களா? பாட்டு பாட தெரியுமா? ஓ பூனைக்கு பாட்டெல்லாம் வேற பாட தெரியுமா? சுஜி சூப்பரா பாட்டு பாடு மச்சான். நீங்க வேற என் தங்கச்சி பாட்டுக்கு அந்த ஜான்சி ராணியை தோத்து போயிருவாங்க. அண்ணே அது ஜான்சி ராணி இல்லனே. அண்ணே அது ஜான்சி ராணி இல்லனே, ஜானகி அம்மா. டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு, அதுக்காக இதை சொல்லி காட்டுறதா? பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் என்ன ஆகுறது? தேவையா அந்த அசிங்கம்? எதுக்கு போய் தேவலாம் அசிங்கப்பட்டு இருக்க? ஏன் சீக்கிரம்ல என்ன பாட்டு பாடணும்? நீ பார்த்து ஒரு பாட்டு பாடு. உன்னையெல்லாம் பார்த்தா எனக்கு பாட்டு வராது. பின்ன உங்க புருஷனை பார்த்தா பாட்டு வருமோ? எனக்கு குத்தி போய் பாத்துக்க. சும்மா புருஷன் புருஷன் சொன்னீங்க. அவர் என்ன எனக்கு தாலியா கட்டியிருக்காரு? ஓ அப்ப தாலி கட்டிட்டா புருஷனை ஏத்துக்கறவே அப்படிதானே? எனக்கு குருமி தெரிச்சு போய் நம்ம வாயை மூடிட்டு பேசாம இருந்துக்க. இப்போ நீ பாட்டு பாடிட்டா அம்படுதே. ரவி அண்ணே நீ சொல்லுங்க என்ன பாட்டு பாடணும்டே? சிவராத்திரி தூக்கேது. என்ன பாட்டு பாடியிருக்க? குத்தி போறே. என்ன பாட்டு பாடணும் சொல்லுங்க பாறேன். சுஜி என்ன பாட்டு பாடுறா? உருசனம் தூங்கிருச்சு, பூத காத்தும் அடிச்சிருச்சு, அந்த பாட்டு பாடு.
ரொம்ப பண்ணாதானே பாட்டு லைன்ல வந்து அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாம் நீ பாடல. அண்ணே நீயே சொல்லு என்ன பாட்டு பாடணும்னு. நான் சும்மா ஒரு பிளான் அடிச்சு விட்டேன், எனக்குலாம் தெரியாது. ஆஹா, நான் சொல்றேன். சொல்லு நீ. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பாட்டு இருக்குல்ல, அதுல மேல் வெர்ஷன் மட்டும் பாடு. சரி. அதுல ஃபீமேல் வெர்ஷன் இருக்கு. இடையில தான் வரும். அதனால நானும் பாடுவேன். ரொம்ப தான்ல. சரி. சட்டு புட்டுன்னு பாடுங்க. ஆத்துக்குள்ள நேத்து உன்னை நினைச்சேன். திக்க நேரம் போக மஞ்ச குளிச்சேன். கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா. அது கூடாது இது தாங்காது. மூஞ்ச உடைச்சு போடுவேன். என்ன பார்த்து பாடல. என்ன பார்த்து பாட்டு வர மாட்டேங்குது. சின்ன காம்புதான பூவை தாங்குது. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே. ரொம்ப நாளானதே. போங்க வெக்கமா இருக்கு. ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல சீக்கிரமா சிறுக்கடிக்க தூக்கிட்டு ஓடுங்களா. எனக்கு விட்டு கொடுல. நான் அன்னைக்கு எம்பட் நேரம் அப்படியே அறுத்துக்கிட்டு இருந்த பாட்டை போட்டு அப்பெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஜோலியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. நான் உனக்காக தான் பாடினேன். ஆமா நீ கிழிச்ச. இல்ல இதெல்லாம் மட்டும் விட்டு கூடாமல. என்ன செய்ய, அக்காவா இருக்கம்ல, எல்லாம் செஞ்சதே ஆகணும். அந்த பயம். ஏண்டி உன் அண்ணே எம்பிட்டு திமுறா என்கிட்ட பேசிட்டு தெரியா? நீ ஒரு பொட்டச்சி, என்ன எம்பிட்டு திமுறா இன்னைக்கு வாங்கிட்டு சண்டைக்கு வர விட்டா அருவா பிடிங்கி வெட்டிட்டு போவான. நான் ஆம்பலடி. உங்களெல்லாம் பேச விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்தேன் பத்தியா? என் புத்திதான் செருப்பால் அடிக்கணும். அண்ணன் காலையில என்னை மச்சான் மச்சான் உரிமையோட பேசுனியா. என் மாவன் என் தங்கச்சிக்கு எப்படி போ தாலி கட்டி புருஷன் ஆன மாதிரி. இப்போ அவனோட தங்கச்சி நீ, உனக்கு நெசத்துக்குமே நான் தாலி கட்டிடுறேன், நீ பொண்டாட்டி ஆயிருவ. அப்ப நெசத்துக்குமே அவன் என் மச்சான் ஆயிருவான்ல. உனக்கு அடிமை வாழ்க்கையை கட்ட போற முடி. என்ன வாய் பேசிக்க இருந்த, என்ன திமிரா பேசுன. உன் கொட்டத்தெல்லாம் மொத்தமா அடக்குறேன் பாரு. வீட்டுக்குள்ள ஒத்த பொண்டாட்டி, ஊரெல்லாம் எனக்கு வப்பாட்டிடி. ஏய் என்னடி வாய் ரொம்ப திமுறா பேசிக்கிட்டே இருக்க. ஒரு பொட்டச்சி என்ன பார்த்து இம்பிட்டு வாய் நீ பேசலாமா? அதுக்கு உன் கொட்டத்தையும் உன் வாயை அடக்க வேணாமா? அதுக்குதே நான் தான் பிரச்சனை பண்ணுவோம்னு சொன்னோம்ல. இப்ப பாரு, இன்னில இருந்து நீ எனக்கும் அடிமை. பாண்டி தேவலா வேற ஏதாவது செஞ்சுட்டு வையேன். நீ அப்புறம் தமிழ்ல வேற மாதிரி பாப்ப. எனக்கு இன்னொரு கோணம் இருக்கு. மூஞ்சி உடைச்சிருவேன். போயிரு. தாலி கொண்டு போடா. என்னடி வாய் திமுறா பேசுற? எங்க பாத்துருவோம். பாண்டி வேணா சொன்னா கேளு பாண்டி. முதல்ல தாலி கட்டிடுவோம், அப்புறம் நான் சொல்றது நீ கேக்குறியா, நீ சொல்றத நான் கேக்குறேன், பாத்துருவோமா? பாண்டி வேணா. இலே என்ன செய்யற மாமனை? இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஏலே ஏலே அவசரப்படாதடா, பொறுமையா போடா. நிலா நிலா பொறுமையா போ நிலா. அதானே பிரச்சனை வராம இருந்ததானே ஆச்சரியப்படுறதுக்கு. ஓ கடவுளே முடியல. சரி இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டு வாங்கி நினைக்கிறேன். வார்த்தை என்ன போவோம். டேய் டேய், எனக்கு ஒரு கோவத்துக்கு உன்ன என்ன தைரியம் தான் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போயிருப்பேன். இருங்க இருங்க இருங்க, நான் பேசிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே அவசரம் வேணாம். என்ன இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஸோ பேசினா மட்டும்தான் சரியாகும். இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்துருக்கீங்க தெரியுமா? இன்னும் அந்த பொண்ணு மேஜரே ஆகலை, அது தெரியுமா? மைனரில் போய் அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட போகிறீங்க. ஒரு வேளை 18 வயசு முடியாமல் அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டா உங்களுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? உங்கள் தங்கச்சிட்டே கேளுங்க, கலெக்டர் படிச்சிருக்காங்கல்ல. சக்தி கேளுங்க. படிச்சிருந்தோம் முட்டாளா இருக்கேன். இவனுக்குலாம் ஒன்றும் புரியாது. இவங்கிட்ட எதுக்கு பேசிக்கிருக்க? வெற்றி வெட்டி சாய் வெற்றி. எனக்கு அண்ணனே இல்லைன்னு நினச்சிக்கிறேன். ஏ என்னடி ரொம்ப பேசிக்கிருக்க? அண்ணனே இல்லைன்னு நினச்சிக்கிருக்கியா? முகரை உடைச்சிருவேன். வாயை மூடிட்டு பேசாம இருந்துக்க. என்ன அசிங்கமா கேட்டுறடா. வெக்கமா இல்ல உனக்கு? இலே நீ அடங்கவே மாட்டியடா. நினைச்சேன் நீ பிரச்சனை பண்ண வேண்டி தெரியும், ஆனா தாலியை தூக்கிட்டு வருவேன்னு நினைக்கல. என்ன அவர் மட்டும் அந்த இடத்துல தாலி கட்டிருப்ப. அப்படியே நீ தாலி கட்டி இருந்தாலும் எங்க தங்கச்சிலாம் உன் வீட்டுக்கு அனுப்பி வைப்பான்னு நினைக்காத. என்ன உன் தாலி அத்தறிஞ்சிருவேன். தாலிக்கும் ஒரு மரியாதை இருக்கு, அந்த கட்டுறவனுக்கும் ஒரு மரியாதை இருக்கு. என்ன அந்த தாலியை யாரு கழுத்துல கட்டுறோம் இல்ல, என்ன கட்டுற ஆளு எல்லா விதத்திலயும் சரியா இருந்தது தாலியை கழுத்துல கட்டணும். இல்லையா அதுக்குள்ள நீ தகுதியானவே கிடையாது. என்ன ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு தாலியை கட்ட போன? என்ன நினைச்சுக்கிருக்க? ஓ வெற்றியை பழி வாங்கினா அவன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டா எல்லாம் சரியா போயிருமா? என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. என்ன விடுங்க, நான் உன்னை வெட்டணும். எப்படி திமிர இருந்தா நானும் பொறுமையாத்தான் போய்க்கிருந்தேன். என்ன வெற்றி அவசரப்படக்கூடாது, பொறுமையாரே பேசி தீப்போம்.
இல்லை, ஆள் அசந்த நேரத்துல ஆளை கொண்டு விட்டு போயிருவாடியே. வாட்டா கடி சொல்லி கொடுத்தானா? ஏண்டி இங்க வேற என்ன இல்ல என்ன என்ன வெண்ணிக்கு ஏன்டா சண்டைக்கு வரிய? என்ன இப்ப அவன் செஞ்சதுனால தப்பு என்ன தாலி கட்டாம தடுத்துட்டாங்களா? அப்புறம் என்ன? இங்க பாரு, தாலி கட்டாம தடுத்துட்டாங்க இல்ல. புரியுதா? யார் கூட யார் சேர்ந்து விதி இருக்கு. என்னதே உன் மைனுக்கு என் மக கழுத்துல தாலி கட்ட உரிமை இருந்தாலும் விருப்ப வெறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் வாயை பொத்திக்கிருந்தேன்னா பேச முடியாத சூழ்நிலை இருந்தனால வாயை பொத்திக்கிருந்தேன். ஒரு சந்தோஷமான விஷயத்திலயும் ஒரு சோகமான விஷயத்துல கூடுற இடத்துல உன் முகக்கட்டில முடிக்க கூடாது நினைச்சது எதுக்கு நினைச்சிருக்க? ஒதுங்கி போற நீ எதுக்கு? எந்த வம்பு இழுத்த வேணாம்டுதே. உன்னையெல்லாம் என் மகளா பெத்ததுக்கு அந்த கடவுள் எனக்கு கற்பப்பையே கொடுக்காம இருந்திருக்கலாம். சீ, ஒரு பொட்ட பிள்ளைக்கு இம்புட்டு ஆதங்க ஆகாது. என்ன 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 ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கியா? இப்ப என்ன அவன் தாலி கட்டிட்டானா? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஓமா என்ன என் மயனை வெட்ட போறேன்னு நினைக்கிறேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்ன நானும் பேசக்கூடாது வாயை பொத்திக்கு இருந்தாலும் சும்மா சும்மா ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டே இருக்கியா? இந்த வெண்ணைக்குனே எந்த ஒரு நல்ல விசேஷம் கூடுற இடத்துலயும் நான் கூட மாட்டேன்னு சொன்னேன். இருங்க நல்ல விசேஷம் கூடுற இடத்துல கூட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனை போய்க்கு இருக்கு? நீங்க என்ன பேசிக்கிறீங்க? எங்க குடும்ப விஷயம் இல்ல, நீங்க தலையிடாதீங்க. நிறுத்தி. என்ன அவங்க தலையிட கூடாது? அவங்க அந்த வீட்டு சம்மந்தி, அவங்க பேசினா எல்லாம் கேட்கத்தான் செய்யணும். நீ வாயை பொத்திட்டு இரு. நீ முதல்ல தலையிடாம இரு. ஏண்டி கோடி காதலி, இப்படி பெரிய பிரச்சனை நடந்துருக்கே, சோறு விடுவீங்களா? யோ, வாயை பொத்திட்டு பேசாம இருந்து. இங்க பாருங்க, நாங்க குடும்பத்துக்குள்ள இணைஞ்சு பேசுறோம்ல, நியாயத்தை பேசிக்கிருக்கோம். ஏன்னா நீங்க எங்களை வந்தாலும் சரி என்ன சொன்னாலும் சரி எங்களுக்கு எதை பத்தி கவலை கிடையாது. எதுக்கு இப்படி செய்யறாங்க உங்க மையன்? இல்ல ஒரே எப்படி சொல்றது, ஒரு கரெக்டான வயசுக்கு வராத ஒரு புள்ள இடத்துல தாலி கட்டினா என்ன ஆகும் தெரியுமா? இல்லை, ஆம்பளைங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப காமிக்கிறியே, இதுக்கு பேர் ஆம்பளத்தனம் கிடையாது. என்ன உனக்கு ஒருவேளை வெற்றி மேலதான் கோவம், வெற்றி என்கிட்ட பேசுறதையும் கோவம், அவனால உனக்கு எல்லா பிரச்சனைனா அவன்கிட்ட நேருக்கு நேரா போய் மோதுடா. இப்படி வந்து மோதிக்கிருக்க வெக்கமா இல்ல? தம்பி, என்ன செய்யறோம்னு புரிஞ்சதையும் சரியாப்பா, புத்திக்கு உரைச்சதையும் சரியா? சரி, இப்ப நீ தாலியை கட்டிட்டேனே வச்சுக்க, வெற்றியை பழி வாங்கணும், வெற்றி வந்து நிம்மதியா இருக்க கூடாது, அப்படி இப்படி நினைச்சு நீ தாலியை கட்டிட்டதாவே வச்சுக்கிருவோம். தாலியை கட்டிட்டா அதுக்கப்புறம் தமிழ் உனக்கு பொண்டாட்டி ஆயிருமா? இல்ல பொண்டாட்டியா அந்த கூட வாழ நீ நினைக்கிறியா? ஒருத்தவங்க கழுத்துல நம்ம தாலி கட்டுறோம்னா முழு மனசு முழு விருப்பத்தோட தான் அந்த தாலியை கழுத்துல வாங்கணும். சொல்லலாம் ஏன்னா உலகத்துல எல்லாரும் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு. இல்லதான் அதுக்கப்புறம் வாழ்க்கையை புடிச்சிட்டு வாழ்றாங்கல்ல. ஆனா நீ ஆரம்பத்துல இருந்தே பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நீ தமிழ் கழுத்துல தாலி கட்ட போற. இத பாத்துட்டு நாங்க என்ன சும்மா இருக்கணுமோ? அக்கா, எதுக்கு இவங்க பேசிக்கிருக்கியா? இவ்வளவு கோவத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியாது. ஒண்ணு கூட பார்க்க மாட்டேன்டா உன்னையெல்லாம். அதான் உன் ஆத்தா தானே வளர்த்திருக்கு, அதனால உன் வளர்ப்பு இப்படித்தான் இருக்கும். இங்க பாரு, கூட பிறந்தவன் தெரியாம கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம அசிங்கப்படுத்திக்கிருக்க. உனக்கு விட்டு வச்சுக்கோ, அப்படி செவடி பேந்துரும் பாத்துக்க. நீ அடிக்க கை வாங்குவியா? எங்க அடி பாப்பா. நிலா கொஞ்சம் பொறுங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, ஓகே? இப்போ அதாவது உங்க மச்சான பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இவங்க கழுத்துல தாலி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் வேற வழி இல்லாம இதுதான் என் வாழ்க்கை, பேச்சுக்கு சொல்றேன், ஓகேவா? பேச்சுக்கு இதுதான் என் வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்க கூட வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இடத்துல உங்க புத்தியை தான் நான் சொல்றேன், ஓகேவா? ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவ நம்மளுக்கு வேணாம், வெட்டி விட்டுறலாம், நம்மளோட பழியை நம்ம தீர்த்துக்கிட்டாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வெட்டி விட்டீங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, என்ன அதை நான் மைண்ட்ல வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். பொண்ணுங்களை பத்தி நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்துமே நீங்க இந்த அளவுக்கு இறங்கி செய்றீங்கன்னா அப்போ உங்களை வளர்த்தவங்க எவ்வளவு கேவலமா உங்களை வளர்த்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. வளர்ப்பு கேவலமான ஒரு வளர்ப்பு. என்ன தப்பி தவறி அந்த வீட்டுல நிலா பிறந்துருச்சு நாங்களே நினைச்சுக்கிருக்கோம். ஏய், என் வளர்ப்பு பத்தி பேசுனீங்க எப்படி இங்க சும்மா விட மாட்டேன், வாய பொத்திக்கிறீங்க. என்ன என் வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு நீங்களா யாரா முதல்ல? இல்ல யோகியமானவனே, உன் வளர்ப்பை பத்தி பேசக்கூடாதுண்டா. நீ எதுக்கு இப்படி கேவலமா இறங்கி செய்யற? உன் தங்கச்சி சொன்ன மாதிரி என்கிட்ட ஆம்பளையா நேருக்கு நேரம் நீ மோதி இருக்கணும். அதை விட்டு எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சி கிட்டே சீட்டுக்கு இருக்க. இல்ல உன் தங்கச்சி கிட்ட சீன்ற, இல்ல வேற ஏதாவது பண்ணிக்கிருக்க, பொம்பளை பிள்ளைகிட்ட வளர்த்துக்கு இருக்க. அப்ப நான் கேட்க வந்தீங்கன்னா பொம்பளை பொறுக்கியா? வெற்றி, வார்த்தை அளந்து பேசு. என்ன பொம்பளை பொறுக்கிங்கற? என் மயன் வந்து அப்படியே தெரியுதோ? பெத்தவன் நானே சொல்றேன்டி. ஆமா, அவன் பொம்பளை பொறுக்கினே. என்ன செய்வ நீ? உனக்கு என்ன தெரியும் மயனை பத்தி? ஏன்னா வளர்த்தவன் நீ தானே. இங்க அசிங்கமா இருக்கடி. இப்படி எல்லாத்தையும் கூட்டினே வச்சு அசிங்கப்படுத்தணும்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவே வேண்டாமே. ஆர்த்தி விடாதீங்க. இங்க பாரு, என் கூட பிறந்த பிறப்புக்கு உனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப சொல்றேன், கூட பிறந்தவங்கள என்ன நான் சொல்றேன், உனக்குன்னு இல்லை, நான் பொதுவாவே சொல்றேன். என்ன கூட பிறந்த பிறப்ப கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும்னு நினைச்சோம் வச்சுக்கேன், நம்மதே நாளைக்கு நடுத்தரவுல வந்து நிற்போம். என்ன பெத்தவங்களுக்கு அப்புறம் கூட பிறந்த பிறப்புதே பொட்ட புள்ளிக்கா இருந்தாலும் ஆம்பளை பையனுக்கா இருந்தாலும் ஒண்ணுதான் ஓடி வந்து பார்க்கணும். இப்ப எந்த பெண் அப்படி இருக்கேன்னு கேட்கிறேன். எல்லாம் காசை நீட்டினா உள்ள வாங்குறியா இல்லையா வெளியே போன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க, புரியுதா? நான் நீ என்னை பாத்துக்கணும்னு நான் சொல்லல, உபத்தம் கொடுக்காம இருந்தாலே போதும், புரியுதா?
எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இம்புட்டு தூரம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல கூட உருப்படியா ஒரு விழால வந்து நிம்மதியா இருந்துட்டு போக முடியல. அந்த அளவுக்கு ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டே வருவீங்க போல. என்ன என்கிட்ட பேச பிடிக்கலன்னு நல்லாவே தெரியுது. ஏமா என்ன உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு ஒரு முடிவோடையும் நீ இருக்க என்ன. ஆனா அப்பா என்ன சொல்லிட்டு போனாருன்னு உனக்கு ஞாபகத்துல இருக்கா? இருக்கணும். அன்னைக்குதான் வெற்றி கையோட நிலா கையை சேர்த்து வச்சாரு. அது கண்டிப்பா நடக்கும். என்ன வெற்றி கூட நிலா தான் சேர்வாங்க. இதை யாருனாலும் மாத்த முடியாது. என்ன நீ அதுக்காகவே இத்தனை பிளான் போடுறேன்னு தெரியுது. ஆனா என்ன பிளான் போட்டு என்ன பண்ணாலும் சரி, புரியுதா? அன்னைக்கு என் அப்பா புடிச்சு வச்சாரு 2 கையும். அந்த 2 கையுமே சேரும். அது யாருனாலையும் மாத்த முடியாது. என்ன ஒருவேளை அவங்க சேர்றதை நீ தடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த கடவுள் பாத்துக்குவாரு, என் அப்பா பாத்துக்குவாரு. மச்சான் சொல்லி புரிய வேண்டியவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். நம்ம என்ன சொன்னாலும் அது புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் அது புரியவே புரியாது. அதனால சொல்லவே வேணாம், விட்டு தள்ளுங்க. அதை முடிஞ்சு போச்சுல, நான் மன்னிப்பு கேட்கிறேன். மச்சான் நீங்க எதுக்கு மச்சான் மன்னிப்பு கேட்கறீங்க? நீங்க எனக்கு எந்த மன்னிப்பு கேட்க வேணாம். என்ன ஆனா இந்த இடத்துல இதை நான் சொல்லிதே ஆகணும். நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலும் சரி, என் மக கழுத்துல தாலி கட்டுறதுக்கும் ஒரு அருகதை வேணும். என்ன அது உங்க மைனுக்கு இல்ல. அதனால இதை நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். மச்சான் அது நீங்க என்ன சொல்றது, நானே சொல்றேன். அந்த கருகடமைக்கு என்ன அருகதை இருக்கு? யோ பெத்த பிள்ளைய எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்து பேசிக்கிறீங்க. நீ ஒரு அப்பனா? நீ உன் வாய பொத்து. என்ன நீ அந்த கேடு கட்டவனுக்கு ஆத்தாளா இருக்கும் போது என் மகளை எல்லார்கிட்டையும் பாசமா இருக்க சொல்லி வளர்த்த எனக்கு அப்பனா இருக்க தெரியும். என்ன வாய பொத்து. பாத்தீங்களா இப்ப ரொம்ப சந்தோஷமா குளு குளு குளுன்னு இருக்குமே. கூப்பிட்டாச்சு அசிங்கப்படுத்தியாச்சு. ஏமா நிறுத்து. யாரு எவன் அசிங்கப்படுத்தினியா? நீங்களே வந்திய. நான் ஒண்ணு யாரு இங்க பத்தி விழா வைங்க எதுவும் நான் சொல்லவே இல்ல. வயசுக்கு வந்துச்சா ஒரு தண்ணியை ஊதி விட்டு மூளையில உட்கார போட்டு 1 மாசம் கழிச்சு பள்ளிக்கூடத்துக்கு துரத்துங்க நான் சொன்னேன். இப்ப இந்த சடங்கு வை சீர் வை நான் எதுவுமே சொல்லல. நீங்களா வந்தியா அசிங்கப்பட்டு போறீங்க. அதுக்கு நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜோலியை பத்திட்டு போயிட்டே இருங்க. இங்க பாரு, உனக்கு சொல்லவா, இனிமே நீ வேட்டி கட்டாத, புரியுதா? ஆம்பளதே வேட்டி கட்டணும், நீ இனிமே கட்டாத. தம்பி, ஒரு கூட பிறந்த பிறப்பால இதை விட கேவலமான விஷயம்லாம் எதையும் சொல்லிட முடியாது. அப்போ நீ செஞ்ச செயலு எந்த அளவுக்கு கேவலமானதா இருக்கும்னு நீ யோசிச்சு பாரு. என்ன நிலா அவன் சாவி கொடுக்கறான், நீ ஆடுற, அப்படித்தானே? நிறுத்துறா என்ன? ஆமா, இப்ப வெற்றி சாவி கொடுத்து தான் ஆடிட்டு இருக்கேன். இல்லனா எனக்கு அறிவு இல்ல பாரு. இங்க பாரு, நான் கலெக்டர்ங்கறத தாண்டி எனக்கு மனிதாபிமானம் இருக்கு. என்ன உன்ன மாதிரி கேவலமானவள நான் கிடையாது. அதே சொல்றேன், நீ நானும் ஒரே வயித்துல பிறந்தோம், புரியுதா? ஆனா உன் வளர்ப்பு சரியில்லை, நான் அப்படி கிடையாது. என்ன எது நியாயமோ அததான் பேசுவேன். எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பேன். உன்ன மாதிரி கேவலமானவன் கிடையாது நானு. ஒன்னு நான் கேட்கவா? இம்புடு தூரம் நீங்க அசிங்கப்படணும்னு உங்களுக்கு ஏதாவது எழுதியிருக்கா என்ன தலையில? இது நீங்களா வாங்கிட்ட அசிங்கம். என்ன இந்த கரை எப்போதும் மாறாது. ஏன்னா இவ்வளோ தூரம் கீழ்த்தரமா இறங்கி செஞ்சிருக்கீங்கல்ல, அதான் கருமம். ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயுமே உருப்படியா நடத்தவே முடியாது. இதுவே மதுரைக்காரங்களுக்கு பேர் வந்த கலையாச்சு. அதே ஒரு விழால ஒருத்தர் ஒண்ணு கூடிடக்கூடாது. ஏதாவது சண்டை சிசரம் இழுத்துட்டு அடிச்சு மல்லுகட்டி உருண்டணும். சை ஏல, நான் பேசாம தமிழ் பிள்ளைய இங்க கூட்டு வந்திருக்கணும். என்ன ஐயோ, தமிழ் கழுத்துல அவ மட்டும் தாலி கட்டி இருந்தா அப்படிதானே? பாவம் பிள்ளை தமிழ். தப்பி ஏமானதே. அந்த பிள்ளை வரமாட்டேன்னு சொல்ல நானே போய் இழுத்து கூட்டு வந்திருக்கணும். தப்பு செஞ்சுட்டேன். பூனை அழாம பேசாம இரு. நீ பேத்து கழுத்துட்டு இருக்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த பிள்ளை கழுத்துல மட்டும் அவன் தாலி கட்டிருந்தியா? அம்பளனே. ஏய் அழாம பேசாம இருடி. இப்ப நான் அவன் தாலியா கட்டிப்பிட்டியா? அதை தடுத்துட்டாங்களா? அப்புறம் என்ன? இல்லங்க, அந்த பிள்ளைய நான் கூட்டு வந்திருக்கணும். போய் கையை பிடிச்சி இழுத்தீங்க கூட்டு வந்திருந்தா இப்படி தூர பிரச்சனையே வந்திருக்காது இல்லங்க. அப்ப தப்பு என் மேல தானங்க. மாமா, இது ஒரு கிறுக்கு. சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். தேஞ்சு போன ரெக்கார்டாட்டம். என்ன சொன்னாலும் சமாதானப்படுத்த முடியாது. நீ பாரு சுஜி, சொல்லுங்க. பூனை குட்டி மாதிரி அழுகாம பேசாம என்ன? இப்ப அவங்க என்ன செஞ்சு விட்டாங்க? அவங்களால ஒரு ஆணி கூட கட்ட முடியாது. என்ன எல்லாம் மாறி போச்சு. நீ பேசாம இரு. அப்படி இல்லங்க, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வைக்க போய் தானே இந்த மாதிரிலாம் ஆகுது. இத பேசாம வைக்க அப்படியே விட்டுருந்திருக்கலாம். நானே அப்பாவுக்கு என்ன தர பிறந்த பொம்பளை பிள்ளை. எனக்கே இப்படி தூர வைக்கிற முடியாது இருக்காங்க. தமிழுக்கே இன்னும் எந்த ஃபங்க்ஷனுமே வைக்கல. எனக்கே இதெல்லாம் வைக்கணும். இங்க பாரு, ஒட்டிக்கு நடியில குண்டா மட்டும் திருச்சு போயிடும். என்ன வாயை பொத்தி எனக்கு மட்டும் வச்சாங்களா என்ன? மூடிட்டு இரு. ஏதாவது செஞ்சாங்கன்னா வாயை பொத்திட்டு வாங்கிட்டு இருக்கமா, அதோட பொத்திக்கிட்டு இருக்கணும். ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு அழுகாம பேசாம இருப்பல. நீ பாரு, சொன்னதுவே சொல்லி அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. அடியே அழுகிறத நிறுத்தடி. ஐயோ கடவுளே, எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அசிங்கப்படுத்திட்டோன்னு நினைப்பு. வெற்றி, இந்த பகை இன்னைக்கு நேத்து கிடையாது. என்ன சின்ன பிள்ளைல இருந்து இருக்கிற பகை என்னைக்குமே விட்டு போகவே போகாது. என்ன உன் தங்கச்சிக்கு
எங்க அப்பா தாய் மாமன் சீரு செய்யவே மாட்டாரு. எப்படி உன் தங்கச்சிக்கு தாய் மாமன் சீரு செய்யாம நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற? எவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நானும் பாக்குறபடி. முறமாமை நான் இருக்கும்போது எவன் கூடதான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நானும் பாக்குறேன். ஆடுறி ஆடு ஆடு எம்புட்டு தூரம் ஆடுன்னு நானும் பாக்குறேன். இங்க பாரு மச்சான், நல்லா காதல வாங்கிக்க. என்ன என் தங்கச்சியா மொட்டை கடத்துக்கு தள்ளி விடுவேனே தவிர உனக்கெல்லாம் பொண்டாட்டி ஆக்குவேன்னு கனவுல கூட நினைக்காத. என்ன அதேதான்டா நானும் சொல்றேன். என் தங்கச்சிய தண்ணி இருக்கிற கணத்துக்குள்ள நான் தள்ளி விட்டாலும் சரி, உனக்கு அவ பொண்டாட்டியா வருவான்னு நினைக்காத. என்ன பாத்துருவோம் எப்படி என் தங்கச்சிய நீ கைப்பிடிக்கிறேன்னு பாப்போண்டா. சக்தி, ரொம்ப நன்றி சக்தி. சரியான நேரத்தில் வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. ஐயோ பரவாயில்ல நிலா, உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சுன்னா அந்த தட்டி தான் கேட்பனே தவிர அதுக்கு தோண போக மாட்டேன். ஏங்க ரொம்ப நன்றி. எங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வந்து என்ன கேட்டீங்க, ரொம்ப நன்றி. பரவாயில்ல இருக்கட்டும், நன்றிலாம் சொல்லாதீங்க ஓகேவா? ஜஸ்ட் இதை பண்ணணும்னு தோணுச்சு அவ்வளோதான். ஆனால் இந்த அளவுக்கு அருவாலாம் தூக்கிட்டு சண்டைக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்றும் அருவாவத்தையும் தூக்கிட்டு வருவாங்க, என்னத்த சொல்ல. சரி ரொம்ப நன்றி. சரி, ஸோ இந்த டென்ஷனில் சாப்பாடு கூட யாருக்கும் கவனிக்கல. போங்க போய் அந்த வேலையை பாருங்க. மச்சான் பந்தியெல்லாம் போட்டாச்சு, சோறுதே பரிமாறணும். நீங்கள் போய் பார்த்துக்கிறீங்களா இல்லை நான் வரட்டும்? இல்லை நாங்கள் போய் பார்த்துக்குறோம். சரி நீலா என்ன இருந்து பாரு, நான் போயிட்டு பந்தி பரிமாற இடத்துக்கு போகிறேன். இங்கே நடந்த பிரச்சனை இல்லை, சோத்தை மறந்து விட்டேன். நம்ம சாப்பிட்டாலும் வந்தவருக்கு சோறு பண்ணும்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. அந்த அருவாவை கொஞ்சம் கீழே இருக்கிறீங்களா, பயமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த மாதிரி யாராவது தப்பாக உங்களை மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட யோசிக்காமல் நீங்கள் பேசிடுங்க ஓகேவா? படிக்கிற பொண்ணு தானே? ஆமாம் 11th போக போகிறேன். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ரொம்ப தேங்க்ஸ். சரி சக்தி, நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். ஓகே இல்லை பரவாயில்ல நீலா. ஐயோ எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, போங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. அல்லாதல்ல அண்ணன் இருக்கேன், அல்லாதையும் சொல்றோம்ல. தமிழ் அவனை உங்க இடத்துல தாலி கட்ட விட்டுவிட்டு நாங்களே வேடிக்கை பார்த்துக்கிறப்போன்னு நினைக்கிறியா? ஒருவேளை அவங்க இடத்துல தாலியை கட்டியிருந்தாலும் வச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னைக்கே சொன்ன மாதிரிவே என்ன, உன் ஆத்தா உன்னை விட்டு போகலேன்னு நினச்சிக்க. உன் ஆத்தா உருவத்தில் தான் உன் அத்தாச்சியா நான் இருக்கேன். உனக்கு அத்தாச்சியா இல்லை அம்மாவா. வெற்றியை நான் கல்யாணம் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் உனக்கு என்றைக்குமே நான் ஒரு தாய்தே. அந்த கேடு கட்டவனெல்லாம் உன் கூட சேர விட்டுட்டு உன் ஆத்தா வேடிக்கை பார்ப்பனா? அழுவாதல, நான் இருக்கேன். என்ன சாப்பாடு வச்சுட்டு இப்படி நிக்கிற, கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? ஆனா போங்க சித்தப்பா, நீங்க வேற உள்ள போனா கடிக்குது அந்த பிள்ளை. வேற ஏன் என்ன செஞ்ச? அந்த பிள்ளை கூப்பிட்டது நான் வரல. ஒருவேளை அந்த படுபாவி எங்க இடத்துல தாலி கட்டியிருந்தா என்ன ஆகுறது ஏது ஆகுறதுன்னு என்கிட்ட சண்டை கட்டிருக்கு. ஐயா இன்னும் அந்த போன அடங்கலையா? ஆனா போங்க சித்தப்பா, நீங்க வேற இந்த பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேன்னு இருக்கேன். சோறு கொடுத்து விட்டாங்க, உள்ள எடுத்துக்கிட்டு என்னை போட்டு பாடா படுத்துது. வாங்கவும் மாட்டேங்குது, எதுவும் பண்ண மாட்டேங்குது. நீங்க வண்டியில நீங்க கொண்டு அப்படி கொடுங்க சித்தப்பா. வேணாம், யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்க, வேணாம். இல்லனா மட்டும் யாரும் தப்பா பேச மாட்டாங்க சித்தப்பா. போங்க சித்தப்பா, எடுத்து போங்க சித்தப்பா. சொன்னா கேட்க மாட்டேன், வேணாலும் கேட்க மாட்டேன். பாத்துக்கலாம் சித்தப்பா, குடிங்க. கொஞ்சம் கூட சாப்பிடலையோ?
காலையில அந்த பிள்ளை ஒழுங்கா சாப்பிடல, கொண்டு போய் கொடுங்க. என்னடோ சரி கொடு. யாராவது வந்தா சொல்லு, என்ன நான் உள்ள இருக்கிறத பார்த்தா தப்பா பேசுவாங்க. சித்தப்பா போங்க. என்ன பூனை பயப்படாம தெரியும்? பூனை எதுக்கும் பயப்படாதே. ஐயோ, நீங்க உள்ள வந்தத யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா பேசுவாங்க. நீங்க வெளிய போங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? எவன்டி தப்பா பேச போறா? எவனும் கிடையாது. வெளிய உன் கூட்டாளி நின்னுக்கு இருந்துச்சு, கடிச்சியாமா என்கிட்ட சோத கொடுத்து அனுப்பிச்சு. சாப்பிடு புடி. எனக்கு வேணாம், எடுத்துட்டு போங்க. பூனை சாப்பிடுற விஷயத்துல ஒழுங்கா இல்லைன்னா எனக்கு கோவம் வரும்னு உன்கிட்ட முன்னே சொல்லியிருக்கேன். இப்ப வாங்க போறியா என்ன? வேணாங்க, எடுத்துட்டு போங்க. எனக்கு இப்ப பசிக்கலாம் இல்ல. எனக்கு சங்கடமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னே தெரியல. சோறு உனதே குறைச்சலா. இங்க பாரு பூனை, போங்க. நீ பாக்கலன்னு வச்சுக்கோ அப்படித்தேன். சரி நீ சாப்பிடவே வேணாம், நானே ஊட்டி வரேன். என்ன பக்கத்துல? சத்த தள்ளி உட்காரு. வேணாங்க, யாராவது பார்த்துட்டு உங்களை தப்பா நினைப்பாங்கங்க. சொன்னா கேளுங்க, வெளியே போங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். தள்ளி உட்காருடி. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. பூனை வெக்கம்லாம் அழகாத்தான் படுற. வெக்கப்படும் போது என்ன அழகா இருக்குடி. போங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? என் சாப்பாடை கொடுத்துட்டு போங்க. உங்களை யாராவது தப்பா நினைச்சிருவாங்க. ஐயோ என்ன சரி, எனக்கு கை இருக்கு, நான் சாப்பிட்டுப்பேன். ஆசையா தானடி ஊட்டி விடுறேன், வாங்க மாட்டியா? வாய் தர. என்னங்க வேணாங்க, எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இப்ப வாங்க போறியா என்ன? அங்கடா அடிச்சு பிரியோல. சரி. நல்லா இருக்கா? ஏய் பூனை, நான் என்ன கொடுக்கல, நெசத்துக்கு உடைக்கிறேன் என்ன? ஏய் சோறு தான் ஊட்டி விட்டேன். ஐயோ சுஜி, தண்ணி தண்ணி கொண்டு வரல சுஜி. ஐயோ சுஜி சுஜி மன்னிச்சுக்கோ சுஜி ப்ளீஸ். ஐயோ சுஜி, இப்ப வெளியே போனாலும் மாட்டிக்குவேன் நானு. இப்ப என்ன செய்ய? ரொம்ப உரைக்குதா? சுஜி என்ன மன்னிச்சு சுஜி, எனக்கு இப்ப வேற வழி தெரியல. உரப்ப போக்கணும்னா நான் இப்படி பண்ணிதே ஆகணும். நான் வெளியே போனா கண்டிப்பா மாட்டிக்கிடுவேன். என்ன மன்னிச்சிரு, இனி தப்பா நினைச்சுக்காத என்ன ப்ளீஸ். என்னங்க செய்ய போறீங்க? ஆசை நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க, நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க. ஆசை நான் கொண்டு வந்தால் அள்ளி தேன் கொள்ள வந்தால் மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க. வெப்பம் படருது படருது, வெப்பம் வளருது வளருது, ஒட்டும் பனியிலே பனியிலே, ஒட்டும் உறவிலே உறவிலே. ஆசி மாசமாலான பொண்ணு மாமன் எனக்குத்தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சரி ஓகே, நாளைக்கு வீடியோ வராது. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக கரெக்டாக மதுரைஸ்லாம் எனக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நீ அடுத்த திங்கக்கிழமை தான் வீடியோ. ஏன்னா ஒரு நாளாவது நம்மளுக்கு ரெஸ்ட் வேணும் இல்லையா? அதான். ஸோ வந்து நாளைக்கு யாரும் வீடியோ எதிர்பார்க்காதீங்க. ஓகே பாய்.